ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிப்பி தமிழன். இந்த வீடியோ எதுக்காண்டினா, இந்த நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ப்ரோ பப்பிக்கு எப்படி ப்ரோ வேக்சின் போடணும், எத்தனை நாளில் வேக்சின் போடணும், வேக்சின் கண்டிப்பாக போடணுமா போட வேண்டாமா, அதேமாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. வேக்சின் போடலாம் என்னென்ன நோய்கள்லாம் வரும் வராதா, அது மாதிரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ. வேக்சின் வந்து கண்டிப்பாக போடணும். வேக்சின் வந்து போடலாம்னு வச்சுக்கோங்க. போடலைன்னா கொஞ்சம் உயிருக்கே ஆபத்தான நோயெல்லாம் வரும். கண்டிப்பாக அவங்க பப்பியை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. வேக்சின் நம்ம எதுக்காண்டி போட சொல்கிறோம்னா, இப்போது ஏதாவது ஒரு நோய் வேக்சின் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து கேனில் டிஸ்டம்பர், பார்வோ வைரஸ், அதுபோக ஒன்று ரெண்டு நோயெல்லாம் இருக்குது. அதிகமாக வரக்கூடியது வந்து ஊசி போடலைன்னா பார்வோ வைரஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். வாமிட் எடுத்துகிட்டே இருக்கும். மோஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லோட கலைஞ்சி கலைஞ்சி போகும். அப்புறம் வந்து கேனில் டிஸ்டம்பர்னு வந்து ஒரு மாதிரி வெட்டு மாதிரி வரும். ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி ஒரு மாதிரி நாய்க்கு அந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் கம்பல்சரி வேக்சின் போடுங்கன்னு சொல்கிறேன். நான் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு வேக்சின் மட்டும் எல்லா பப்பிக்கும் போட்டிருப்பேன். போடலாம்னு சொல்லிடுவேன் நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்கிட்ட. வேக்சின் வந்து போடலாம், இந்த மாதிரி நோயெல்லாம் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேக்சின் போட்டாலும் சில டைம் வந்து இந்த நோயெல்லாம் வரும். ஆனால் எதுக்காண்டி நம்ம வேக்சின் போட சொல்கிறோம்னா, வேக்சின் போட்டாலும் அந்த நோய் வந்தாலும் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒரு 80% 90% காப்பாற்ற முடியும். அதுக்காண்டி தான் நம்ம வேக்சின் வந்து கம்பல்சரி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேக்சின் வந்து எங்கே கிடைக்கும்னா, நான் உங்கள் ஏரியாவில் நியர்பையில் ஏதாவது மெடிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் கேளுங்க, அப்புறம் பப்பிக்கு வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அவங்க ஏதாவது நிறைய பிராண்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பிராண்டெலாம் நீங்கள் போடக்கூடாது. நல்ல டாப்பான பிராண்டு வந்து நோபி வேக்ஸ் சொல்லி ஒரு பிராண்ட் உண்டு. அந்த பிராண்டு தான் நீங்கள் வாங்கி போடணும். அதோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பிராண்டு தான் நல்லது. ரெண்டு டப்பாவில் கொடுப்பாங்க. ஒன்று லிக்யூடில் இருக்கும், ஒன்று வந்து பொடிமாக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் டாக்டர் போடுவாங்க அந்த வேக்சினை. அந்த நோபி வேக் தான் நல்ல பிராண்டு, டாப்பான பிராண்டு. பப்பிக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 600 இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ப்ரைஸ். நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்கள் ஏரியாவில் 600 650 போகும். ஒரு எல்லை 700ங்காங்க, 800ங்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணும். மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அங்கே ஜெல் பேட் போட்டு தான் கொடுப்பாங்க. கூலிங் டெம்பரேச்சரில் மட்டும்தான் அதை நீங்கள் கொண்டு போகணும். கூலிங் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா வாங்கக்கூடாது. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூலிங்கோட தான் தருவாங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை கொண்டு போயிடலாம். ப்ரைவேட் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 400 500 ஃபீஸ் தான் ஆகும். அது கவர்மெண்ட் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசன் மட்டும் தான் நீங்கள் வெளியேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஃபீஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. வேக்சின் வந்து எந்த டேட்டில் போடணும்னா, பப்பி பிறந்து 45 நாள் ஆகும்ல, அது ஃபஸ்ட்டு வேக்சின். அந்த 45 நாள்லேருந்து 21 நாள் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது வேக்சின். ரெண்டாவது வேக்சின்லேருந்து 21 நாள் ஆனதுக்கப்புறம் வந்து மூணாவது வேக்சின் போடணும். அது நோட்டில் நீங்கள் குறிச்சிக்கிட்டே வரணும். அப்புறம் வந்து 3வது மாதத்தில் ரேபிஸ் ஊசி போடணும். ரேபிஸ் ஊசி நம்ம எதுக்காண்டி போடுறோம்னா, நம்மளை வந்து நாய் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேபிஸ்னு ஒரு நோய் வரும். அந்த நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் ரேபிஸ் ஊசி. அதுக்கப்புறம் அந்த வேறு ஏதாவது வெறி நாய் வந்து நம்ம பப்பியை கடித்தாலும் அந்த நாய்க்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த ரேபிஸ் ஊசி. அப்புறம் வேக்சின்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பப்பிக்கு என்னென்ன பிஹேவியர்லாம் பண்ணோம்னா, ஒரு மாதிரி ஃபீவர் கண்டிப்பாக அடிக்கும், ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். அது வந்து இந்த வேக்சினோட பவர் அப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு பயமும் இல்லை. அது ரொம்ப லைட்டாக ஃபீவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பேராசிட்டல் உண்டு பப்பிக்குன்னு சொல்லி, அது லைட்டாக கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். மித்தபடி ஒன்றும் இல்லை. நான் சொன்னோம்ல, அதோட வேக்சினோட ஃபோட்டோ பாருங்கள், இதான் அந்த வேக்சினோட ஃபோட்டோ. மெடிக்கலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.